வணக்கம் மக்களே! வெல்கம் டு குரோத் மைண்ட் செட். பணம். பணத்த நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த பணத்த நம்ம கரெக்ட்டா கையாள தெரிஞ்சா, பணம் நமக்காக ஓடும். நாம இன்றைய காலகட்டத்தில இருக்கக்கூடியதுக்கு வரம்புக்கு மிஞ்சி, நம்ம தகுதிக்கு மிஞ்சின ஆசைகள்ல நம்ம வளர்த்துட்ருக்கோம். அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாலே, நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்கேன். அந்த 3 கொஸ்டினுக்கும் உங்களால கரெக்ட்டா அதுக்கான ஆன்ஸர டக்கு டக்குன்னு உங்களால யோசிக்க முடிஞ்சா, நீங்க பணத்தோட புரிதல கரெக்ட்டா வச்சுட்டு இருக்கிறியா? பைசாவ கரெக்ட்டா மேனேஜ் பண்ண உங்களால முடியும் அப்படின்னு நம்பலாம். உங்க அத்தியாவசியத்துக்கான செலவுக்கு எவ்வளவு ரூவா உங்களுக்கு தேவ? ஆடம்பரத்துக்கு எவ்வளவு? பேராசைக்கு எவ்வளவு? இந்த 3 கொஸ்டினுக்கும் உங்களால இப்போ உடனே ஆன்ஸர் பண்ண முடிஞ்சிருந்தா, நீங்க கரெக்ட்டா பைசாவ மேனேஜ் பண்ணக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில சம்பாதிக்கிறத விடவும் செலவு தான் அதிகமா இருக்கு. மக்கள் அத்தியாவசிய செலவு பண்ணத விட ஆடம்பரத்த நோக்கி தான் ஓடிட்டே இருக்காங்க. ஒரு பொருள் நமக்கு தேவையா? இல்லையான்னு யோசிக்கிறதே கிடையாது. சேலரி வந்ததும் அத வாங்கிரலாம், இத வாங்கிரலாம், அங்க போயிரலாம், இங்க போயிரலாம். இப்படிதான் மைண்ட் போயிட்டே இருக்கு. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதுதான் சேவிங். இன்னைக்கு நீங்க சேவ் பண்ணலன்னா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்படியெல்லாம் பணத்த சேமிக்கலான்னு ஸ்டார்ட் பட்ஜெட்டிங். பட்ஜெட் போடுவதற்கு முன் உங்க சம்பளம் எவ்வளவுன்னு நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் 3 மாசமா ரெகுலரா எவ்வளவு செலவு பண்ணணும், அத ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுடுங்க. அப்பதான் உங்களுக்கு எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவு. இந்த இடத்த நம்ம குறைச்சோம்னா, பைசா இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்படி நீங்க மிச்சம் பிடிக்கக்கூடிய பைசாவ தனியா சேர்த்துட்டு வாங்க. பில்ட் ஆன் எமர்ஜென்சி ஃபண்ட். கொரோனா காலத்துல வேலை இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நீங்க சம்பாதிக்கிறதுல 10% இல்லன்னா, மினிமம் ரூ. 1000 சேவ் பண்ணிட்டு வாங்க. ரூ. 1000 நீங்க மாசம் மாசம் சேவ் பண்ணா, வருஷம் 12,000 உங்க கையில இருக்கும். அதனால இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. பணத்த சேமிக்கிறதுக்கு நெறைய வழி இருக்கு. நான் இப்ப தான் சிம்பிளா சொல்லி முடிக்கேன். இனி நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல இதோட பிரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனோட நம்மள்ட்ட வீடியோ இருக்கும். ஆர்டி, எஃப்டி இதுல போடலாம். ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு வாங்கலாம். பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வைக்கலாம். இதெல்லாம் கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, வீட்ல டெய்லியும் ரூ. 1, ரூ. 2, ரூ. 5, ரூ. 100, ரூ. 500 அப்படி உங்களுக்கு மிச்சம் எதெல்லாம் மிச்சம் பிடிக்கிறீங்களோ, அந்த பைசாவ தனியா ஒரு உண்டியல்ல போட்டுட்டு வாங்க. கெட் அவுட் ஆஃப் டெப்த். அளவுக்கு அதிகமாக கடன் இருந்தா, நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெய்லியும் அத பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த கடன எப்படி அடைக்கலாம்? அந்த கடன எப்படி அடைக்கலாம்? இப்ப வீட்லருந்து நம்ம வெளிய போய் அந்த ரோட்டோடி போனா, அந்த கடைக்காரன் கேட்பானே, நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இப்படிதான் உங்க தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தனா, உங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தனா, அடுத்த கட்டம் உங்களால போகதுக்கு உள்ள முயற்சி நீங்க எடுக்கவே மாட்டீங்க. உங்க மொத்த கடன் எவ்வளவுன்னு எழுதிட்டு, அதுல எது பெரிய கடனோ, அத கடன்லேருந்து லிஸ்ட் போடுங்க. அதுல சின்ன சின்ன கடன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு தீர்த்துருங்க. தீர்த்துக்கிட்டு, அடுத்தது அந்த பெரிய கடன மட்டும் கட்டுங்க. ஆனா சின்ன சின்ன கடன்லாம் தீர்க்கேன்னு சொல்லிட்டு, அதிக வட்டிக்கு கடன் வாங்கிறாதுங்க. அது உங்கள ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு தள்ளிரும். கிரெடிட் கார்ட் பக்கமே போயிறாதுங்க இன்னொன்னு. இம்ப்ரூவ் யுவர் கிரெடிட். கரெக்ட்டா உங்க பில் பேமெண்ட் எல்லாமே கட்டிட்டு வாங்க. கொரோனா காலகட்டத்தில நீங்க சின்ன சின்ன பேமெண்ட்லாம் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படிலாம் பண்ணாலே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கும். இன்னொன்னு கிரெடிட் கார்டு எப்பவுமே வச்சுக்காதுங்க. கன்டினியூவா நெறைய பேங்க்ல போய் லோன் வாங்காதுங்க. வாங்க போச்சுல, அப்பவும் உங்களுக்கு அவிய செக் பண்ணுவாவ. அதுல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். மேக்ஸிமைஸ் யுவர் இன்கம். கூடுதலா சம்பளம் கேளுங்க. நெறைய மக்கள் குறைவா சம்பளத்துக்கே வேலைக்கு போயிட்டுருக்காவ. சம்பளத்த கூடுதல் கேட்டா, நம்மள வேலைய விட்டு தூக்கிருவாங்களோ! அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கும். உங்க வேலையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, தைரியமா கேளுங்க. பில்ட் பேசிவ் இன்கம்.
இப்ப இருக்கிற காலத்துல நமக்கு நெறைய தேவைகள் இருக்கு. அதனால சைடுல ஒரு இன்கம் வர்றது மாதிரி யோசிங்க. டியூஷன் நடத்தலாம். பார்ட் டைம் இன்னும் ஹோட்டல் டிரைவர் வேலைக்கு போலாம். இல்லனா Swiggy, Zomato இதெல்லாம் கூட பார்ட் டைமா இருக்கலாம். இப்ப நெறைய பேரு ஜெராக்ஸ் கடை, இந்த தள்ளுவண்டி கடை இதுலலாம் பார்ட் டைமா வேலைக்கு போறாங்க. அப்படி கூட நீங்க போகலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதையே உங்க ஃபுல் டைமா பண்ணலாம். அடுத்தவங்க கிட்ட 9 டூ 6 மணி வரைக்கும் வேலையவே பார்த்துட்டு, பிடிக்காத வேலைய செஞ்சுட்டு, வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா என்னடா வாழ்க்கைன்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு நீங்க ஒரு சைடுல ஒரு இன்கம் வர மாரி ஜெனரேட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேங்க், போஸ்ட் ஆபீஸ், பிபிஎஃப் அங்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க கனவு வீட கட்ட இப்பவே மணி சேவ் பண்ணலாம். இல்ல நான் ஹோம் லோன் வாங்கி ஒரே லோன தான் கட்டுவேன்னா, கஷ்டப்பட வேண்டியது தான். 50,00,000 லோன் எடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க அதுக்கு நேர் பாதிக்கு வட்டியும் கட்டுவீங்க. குழந்தைகளோட படிப்புக்கும், கல்யாணத்துக்கும் தான் அதிகமா பணம் தேவைப்படுது. கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க. நெறைய மக்கள் அங்க மாசம் மாசம் குடுக்குற மணிய சேவ் பண்ணுவேன். இல்லன்னா என்டர்டெயின்மென்ட்க்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வரும்போது அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு 1,00,000 2,00,000ன்னு பில் கட்டுவாங்க. அதனால எந்த இன்சூரன்ஸ் பாலிசி பெஸ்ட்ன்னு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் போடுங்க. உங்கள் பணத்த கண்காணிக்க எவ்வளவு செலவு, சேவிங், இன்வெஸ்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு நோட் பண்ணுங்க. ரெகுலர் ஆனா இத பண்ணிட்டு வாங்க. பணம் இன்னும் உங்களால சேமிக்க முடியும். உங்க லிஸ்ட்ல இல்லாத பொருள பார்த்ததும் வாங்கலான்னு தோணும். எக்ஸாம்பிளுக்கு மொபைல், டிவி, ட்ரெஸ்ஸு, பெர்ஃப்யூம் ஐட்டம் இது எல்லாமே வாங்கலான்னு தோணும். அத நல்லா யோசித்து தேவையா இல்லையான்னு ஒரு 24 ஹவர்ஸ் யோசிங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா வாங்குங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.